வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2 பச்பனோட புக் பேக் எக்ஸசைசஸ் ஆஃப் கிளாஸ் 6 என்சிஆர்டி புக். ओके, सो नंबर नेक्स्ट क्वेश्चन आंसर्स பார்க்கலாம். இப்போ लेखिका बचपन में इतवार की सुबह क्या क्या काम करती थी. इतवारனா சண்டே, எவ்ரி சண்டே அவங்க என்னென்ன வேலை பண்ணுவாங்க அதுதான் क्वेश्चन. அதோட ஆன்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்து சாக்ஸ் துவைப்பாங்க, அதுக்கப்புறம் ஷூ பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி எழுதலாம் இதோட ஆன்சர்? बचपन में इतवार की सुबह लेखिका अपने मोजे धोती थी, फिर जूतों पर पॉलिश करके उसे कपड़े या ब्रश से रगड़कर चमकाती थी. सेकेंड क्वेश्चन, तुम्हें बताऊंगी कि हमारे समय और तुम्हारे समय में कितनी दूरी हो चुकी है. यह कहकर लेखिका क्या क्या बताती है. ஸோ இந்த லைன் வந்து சாப்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, உங்களோட டைமுக்கும் எங்களோட டைமுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்படி சொல்லிட்டு ரைட்டர் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ओके, सो என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். लेखिका के अनुसार आज और कल में बहुत दूरी आ चुकी है. वह उस समय मनोरंजन का साधन ग्रामोफोन था, परंतु आज उसका साधन रेडियो और टेलीविजन ने ले लिया है. ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து நாங்கள் கிராமோஃபோன் யூஸ் பண்ணுவோம், பட் இப்போல்லாம் வந்து நீங்கள் ரேடியோவும் டெலிவிजन्सो பார்க்குறீங்க. पहले बच्चे कुल्फी खाना पसंद करते थे, परंतु आज उसकी जगह आइसक्रीम ने ले ली है. ஸோ ஆப்வியஸ்லி நாங்களாம் குல்ஃபி சாப்பிடுவோம், நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. இந்த டிஃப்ரென்सेस लिस्ट आउट பண்ணுறாங்க. उस समय खाने में केवल कचौड़ी समोसे होते थे, आज उनकी जगह पैटीज ने ले ली है. शहतूत फालसे और खसखस के शरबत का स्थान आजकल पेप्सी और कोक ने ले लिया है. सो इन द हीरो यह वह दूरी है जो लेखिका ने बताई है. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்சஸ் விச் ரைட்டர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே செகண்ட் क्वेश्चनோட आंसर. थर्ड क्वेश्चन, पाठ से पता करके लिखो कि लेखिका को चश्मा क्यों लगाना पड़ा. चश्मा लगाने पर उनके चचेरे भाई उन्हें क्या कहकर चिढ़ाते थे. ஸோ மீனிங் என்னன்னா, ஏன் வந்து ரைட்டருக்கு வந்து ஸ்பெக்டிகல்ஸ் போட ஆரம்பித்தாங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் தேட். அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு பிறகு அவங்களோட கசன் பிரதர்ஸ், சச்சேரே பாயினா கசன் பிரதர்ஸ் வந்து என்ன சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரீசன், அவங்க டேபிள் லேம்பில் படித்ததுனால தானே அவங்களோட ஐசைட் போச்சு. அதை தான் நம்ம இங்கே எழுதணும். लेखिका को रात में टेबल लैम्प के सामने बैठकर पढ़ने के कारण उनकी नज़र कमज़ोर हो गई थी, इस वजह से उन्हें चश्मा लगाना पड़ा. चश्मा लगाने पर उन्हें उनके चचेरे भाई यह कहकर चिढ़ाते थे कि देखो देखो आंख पर चश्मा लगाया ताकि सूझे दूर की, लेकिन यह नहीं लड़की को मालूम की सूरत बनी लंगूर की. ஸோ இந்த லைன் அப்படியே புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுவே நம்ம எழுதலாம் ஆன்சரில். இந்த மாதிரி சொல்லி தானே அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைன் அப்படியே எழுதலாம். लेखिका अपने बचपन में कौन कौन सी चीज़ मज़े ले लेकर खाती थी, उनमें से प्रमुख फलों के नाम बताइए. ஸோ அவங்க சின்ன வயசில் என்னென்ன அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, அதில் வந்து ஃப்ரூட்ஸ் நேமை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இதுதான் क्वेश्चन. அதோட ஆன்சர் வந்து लेखिका बचपन में चॉकलेट बड़े मज़े से खाती थी. அவங்களுக்கு சின்ன வயசில் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. इसके अतिरिक्त कुल्फ़ी, शहतूत, फालसे के शरबत, चॉकलेट, पेस्ट्री तथा फल मज़े लेकर खाती थी. சாக்லேட்ஸை தவிர இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் நம்ம கொடுக்கணும். இங்கே प्रमुख फलों के नाम. ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவங்க சாப்பிடுவாங்கன்னா काफल और चेस्टनट. ஸோ செஸ்ட்நட்டில் ஏக்கி மாத்திரா மிஸ் ஆகுதுங்க. ஸோ செஸ்ட்நட் தா, இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸ் தான் வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. नेक्स्ट நம்ம ग्रामर पार्ट பார்க்கலாம். இங்கே வந்து यहाँ पर क्या बनाना है, हमें भाववाचक संज्ञा, दिए हुए क्रियाओं से भाववाचक संज्ञा बनानी है. ओके, सो இதோட एग्जांपल्स நாங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். चमकना चमक, भागना भाग, बदलना बदल, खरीदना खरीद, ओढ़ना ओढ़. सो भाववाचक संज्ञा ना abstract noun. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 4 டைப்ஸ் ஆஃப் விசேஷன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நிश्चित संख्यावाचक विशेषण, अनिश्चित संख्यावाचक विशेषण, निश्चित परिमाणवाचक विशेषण, अनिश्चित परिमाणवाचक विशेषण. संख्या அப்படின்னா நம்பர்ஸ், திங்ஸ் விச் யூ கேன் கவுண்ட். பரிமாணம்னா திங்ஸ் விச் யூ ஹாவ் டு மெஷர். நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறது தான் பரிமாண்.
நிश्चितனா டெஃபினைட் அமௌண்ட் இருக்கும், அநிश्चितனா நீங்கள் டெஃபினைட் அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. ओके सो இது வந்து நம்ம एग्जांपल வச்சு பார்க்கலாம். निश्चित संख्यावाचक विशेषण के एग्जांपलனா मेरे पास 5 आम है. அதாவது மேங்கோஸ் பத்தி இங்க பேசுறோம். மேங்கோஸ் மாம்பழம் வந்து நீங்க கவுண்ட் பண்ணி தான் அது வந்து நீங்க கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதோட குவான்டிட்டி இங்க எக்ஸாம்பிள் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி கொடுக்கறதுனால அது வந்து நிश्चित. ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து मेरे पास कई आम है. என்கிட்ட வந்து நிறைய மேங்கோஸ் இருக்கு, ஆனால் எவ்வளோ இருக்கு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அதனால தான் வந்து இங்கே अनिश्चित संख्यावाचक विशेषण. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா निश्चित परिमाणवाचक विशेषण. ஸோ திங்ஸ் விச் யூ கேன் மெஷர். அதாவது இங்கே மில்க் दूध 1 லிட்டர் दूध வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, அது வந்து நம்ம மெஷர் தான் பண்ண முடியும். பட் இங்கே வந்து டெஃபினைட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 1 லிட்டர். அதனால் வந்து இது என்ன வரும்னா निश्चित परिमाणवाचकல வரும். அதே மாதிரி अनिश्चित परिमाणवाचकனா நீங்கள் வந்து மெஷர் பண்ணக்கூடிய பொருள் பட் நீங்கள் டெஃபினைட் அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணல. थोड़ी ஐஸ்கிரீம், எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்றது, பட் எவ்வளோன்றது அங்கே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதுதான் வந்து இங்கே 4 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் விசேஷன். ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஷனை பார்க்கலாம். ஓகே ஸோ இங்கே வந்து அந்த கொஷின்ஸ் நான் இங்கே கீழே இருக்கிற சென்டென்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் விசேஷன் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா मुझे 2 दर्जन केले चाहिए. ஸோ 2 दर्जनன்றது வந்து கண்டிப்பாக வந்து கேலேன்றது நீங்கள் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த 2 கொடுத்துட்டாங்க, நம்பரும் கொடுத்துட்டாங்க, அதனால வந்து இது வந்து निश्चित संख्यावाचक विशेषण. ओके नेक्स्ट 2 किलो अनाज दे दो. अनाज வந்து cereals. ओके ஸோ 2 கிலோன்றது வந்து இட்ஸ் அ மெஷரபிள் குவான்டிட்டி, அதனால அது பரிமாணவாச்சக். பட் இது நிश्चिता இது निश्चित ஏன்னா இதில் நம்பர் கொடுத்துட்ருக்காங்க, அதனால வந்து निश्चित परिमाणवाचक विशेषण. कुछ बच्चे आ रही हैं. ஸோ பச்சேன்றது என்னன்னா அதுவுமே வந்து நீங்கள் கவுண்டபிள் திங். ஓகே நீங்கள் பச்சேனா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிட்ஸ், நீங்கள் அதை கவுண்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து அது வந்து சங்கியாவாச்சக். இது நம்ம என்ன டிசைட் பண்ணியாச்சுன்னா சங்கியாவாச்சக்குன்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ क्वेश्चन கம்ஸ் அது நிश्चिता अनिश्चिता. இங்கே நம்பர்ஸ் கொடுக்காம குச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங், சில குழந்தைகள் வந்துட்டு இருக்காங்க. अनिश्चित संख्यावाचक विशेषण. ओके नेक्स्ट सभी लोग हंस रहे हैं. ஸோ இங்கே லோகுமே பார்த்தீங்கன்னா லோகன்னா பீப்புள், ஸோ ஆட்கள். ஓகே ஸோ எல்லாருமே அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சங்கியாவாச்சக பரிமாணவாச்சக்கானா ஆட்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி தான் எடுப்பீங்க, அதனால் வந்து அது சங்கியாவாச்சக் வந்துடும் அது. அண்ட் சபி லோக் எந்த நம்பர் எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுக்கல, அதனால சபின்னா எல்லாருமே அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க, அதனால வந்து अनिश्चित संख्यावाचक विशेषण. नेक्स्ट तुम्हारा नाम बहुत सुंदर है. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விசேஷன் இருக்குங்க. தும்ஹாரான்றது சார்வநாமிக் விசேஷன், பகுத்ன்றது தான் வந்து பகுத்ன்றது நிறைய. अनिश्चित परिमाणवाचक विशेषण. ஸோ சுந்தர்ன்றது குண்வாச்சக் விசேஷன். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சார்வநாமிக் விசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சர்வநாம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். சர்வநாம்னா ப்ரொனவுன். ஸோ நம்ம ப்ரொனவுன்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இன் பிளேஸ் ஆஃப் நவுன்ஸ். வி ரீப்ளேஸ் நவுன்ஸ் அண்ட் புட் ப்ரொனவுன்ஸ். அதுதான் வந்து எக்ஸாம்பிள் வந்து யஹ வஹ ஏ வே ஆதி. ஓகே இதுதான் வந்து சர்வநாம். பட் சில கேசஸில் வந்து நம்ம நவுன்ஸுக்கு முன்னாடி வந்து ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யஹ கிளாஸ் சுந்தர் ஹே. ஸோ இங்கே வந்து கிளாஸ்ன்றதுமே ஒரு நவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம், அதாவது சர்வநாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் தான் வந்து இது சார்வநாமிக் விசேஷன் ஆயிடுது. ஸோ சர்வநாம் acts as a sarvanam विशेषण, acts as an adjective. ओके सो वे सर्वनाम संज्ञा के पहले प्रयुक्त होकर उनकी विशेषता बताते हैं, उन्हें सार्वनामिक विशेषण कहते हैं.
செகண்ட் எக்ஸாம்பிள் மேரே புஸ்தக் நயி ஹை. ஸோ என்னுடைய புக் வந்து புதுசு. ஸோ புக்குன்றது இங்கே வந்து நவுன், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம், அதாவது என்னுடைய புக்கு. இந்த கேஸில் வந்து இந்த ப்ரொனவுன் வந்து ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். वह पेड़ मोटा है. पेड़ வந்து पेड़ இங்கே வந்து संज्ञा. ஸோ वह सार्वनामिक विशेषण. ஸோ based on this इनका क्वेश्चन கொடுத்திருக்காங்க. सर्वनाम कभी कभी विशेषण का भी काम करते हैं. पाठ में से ऐसे 5 उदाहरण छाट कर लिखो. இதுதான் இங்க கொடுத்திருக்கோம். मैं तुम्हारी दादी भी हो सकती हूँ, तुम्हारी नानी भी. बचपन में हमें अपने मोजे खुद ही धोने पड़ते थे. ஸோ இங்க अपने என்றது सार्वनामिक विशेषण. हम बच्चे इतवार की सुबह इसी में नहाते. हम என்றது सार्वनामिक विशेषण. हमारा घर माल से ज़्यादा दूर नहीं था. सो हमारा सार्वनामिक विशेषण. मैंने अपने छोटे भाई का टोपा उठाकर सिर पर रखा. सो मैंने अपने छोटे भाई के मुन्नाडी वंदु अपने என்றது सार्वनामिक विशेषण.